ஐயா சொடலமாடா, ஏரி காக்கும் மூணு சாமி, கருப்பா காட்டுமுனி, மாடத்தி ஊர்பிடாரி, அம்புட்டு சாமியும் ஒன்னா துணை நின்னு என் பிள்ளைக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும் சாமி. என்னது இது? இந்த கிழவி என் கற்பனையில வந்த மாதிரியே செய்யுது. அத்தை, மருந்து கசக்குமா? இல்லடி, மிளகு போட்டதுனால லேசா உரைக்கும். ஒரே முழுங்கா முழுங்கிடு, அவ்வளவுதான். டக்குன்னு நாங்க தேனை கொடுத்துருவோம். இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா குடியில பயப்படாம. மைனி, சின்ன புள்ள கூட கண்ணை மூடிட்டு மருந்து குடிச்சிடும், நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க? எப்பா சவுந்தரம், உன் கையால இந்த மருந்த உன் மருமவளுக்கு கொடு. அம்புட்டுத்தாரு கொடுத்துட்டா போச்சு. கொண்டா. நல்லபடியா பெத்து பொழைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொடுங்க. மருந்த நல்ல மனசோட தான் கொடுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இருக்கியா? எசக்கி கண்ணை மூடிக்கிட்டு மட்டக்க மட்டக்க மட்டக்குன்னு குடிச்சிடா பாப்போம். எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். குடி பார்த்து. இல்ல கோட்டிக்காரா, இப்ப எதுக்கு நல்லது நடக்கிறப்போ மருந்த புடுங்குத? சண்முகம், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இலே, எனக்கு சந்தேகமா இருக்குல்ல. என்னலே திடீர்னு என்ன சந்தேகம் உனக்கு? இதுல விஷம் கலந்து இருக்குன்ட்டு. ஐயோ தம்பி, என்னையா சொல்லுது? நான் போய் புள்ளத்தாச்சிக்கு விஷம் வைப்பானா? நீ இல்ல பாட்டி, ஆனா வேற யாரோ இதுல விஷம் கலந்துருக்கா. அவ சண்முகம், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கண்டபடி முட்டாள் மாதிரி பேசுற? இல்லை, நான் முட்டாள் மாதிரி எல்லாம் பேசல. இல்லை, இதுல விஷம் வச்சிருக்காவ. இல்ல என்னல சொல்லுத? என் தங்கச்சியை கொல்ல பாக்குதாவ. மச்சான், இது பெரிய வார்த்தை. கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுதையா நீ? இல்லை, எல்லாம் யோசிச்சு தெரிஞ்சுதான் பேசுதேன். இதுல விஷம் கலந்துருக்கு. என் தங்கச்சியை குடிக்க விட மாட்டேன். இத ஏட்டி பாக்கியம், உன் மருமகனுக்கு கோட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏட்டி நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல என்னென்னவோ விட்டு பேசிக்கிட்டு இருக்கான் இவன். சண்முகம், இந்த பாட்டி தான் காலகாலமா நம்ம வீட்ல எல்லா பிரசவத்துக்கும் மருந்து கொடுக்கறாங்க. இவங்கள நீ நம்ப மாட்டியா? இல்லை, எனக்கு இவங்க மேல சந்தேகம் இல்ல, எனக்கு உன் அப்பா மேலதான் சந்தேகம். ஐயோ, எப்படி வாய் கூசாம பேசுறான் பாரு. பாவம் என் தம்பி, வயித்து புள்ளக்காரிய போய் விஷம் வச்சு கொள்ளுவானா? இப்படி அநியாயமா பேசுறானே, நீ விளங்குவியா? மச்சான், திடீர்னு என்ன ஆச்சு மச்சான் உனக்கு? எங்க அப்பா விஷம் வச்சாவன்னு உனக்கு யார் சொன்னா? இல்லை, எனக்கு உன் அப்பா மேல சந்தேகமா இருக்குல்ல. உன் அப்பா மொழியும் சரியில்லை, உன் அப்பன் செயலும் சரியில்லை. ஏன் உசுரே போனாலும் இதை ஏன் தங்கச்சியை குடிக்க விட மாட்டேன்ல. இல்ல கோட்டிக்காரா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல. உண்டாகி இருக்கிறவ பசியா இருக்கா. இந்த நேரத்துல என்னத்துக்கு இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்க? மருமக செத்தா உனக்கு பரவாயில்லையா? இல்ல என்னல சொல்லுத? உன் புருஷன் இதுல விஷத்தை கலந்துருக்காரு. என் தங்கச்சிய கொல்ல பாக்குதாரு. அது புரியுதா இல்லையா உனக்கு? என்னலே என்ன சொல்லுத நீ? என் மேல பழி போறதே உனக்கு வேலையா போயிருச்சு. எதை வச்சு நான் விஷம் கலந்துருக்கேன்னு சொல்லுத நீ? எப்படி சொல்லுத? உன் மொழிய வச்சு சொல்லுதே. உன் சிரிப்ப வச்சு பச்சை புள்ளைய கூட கொல்ல தயங்க மாட்டே நீ. புள்ளாச்சி பொம்பளை சும்மா விட்டுறியா? நீ பேசுறது அந்த முருகனுக்கே அடுக்காது. நான் எதுவும் செய்யல. அந்த முருக மேல சத்தியமா சொல்லுத, நான் எதுவும் செய்யல. அதான் ஒண்ணு பண்ணுவோம், இந்த மருந்த அவரையே குடிக்க சொல்லுவோம். முதல்ல இந்த மருந்தை நீ வாங்கி குடி.
கர்ப்பவதிக்கு தார மருந்த மத்தவங்க குடிக்க கூடாதுல்ல? என்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். அப்போ நீ குடிக்க மாட்ட. அப்போ நீ தான் என்னவோ கலந்திருக்க இதுல. அதானே உண்மை? ஏந்தா இந்த மருந்த மத்தவங்க சாப்பிட்டா ஏதாவது வந்துருமா? இது என்ன இங்கிலீஷ் மருந்தா? நாட்டு மருந்து தானே. யார் சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாது. சண்முகம் தான் சந்தேகப்படுறான்ல, அதை இப்ப நிவர்த்தி பண்ணி ஆகணும். இருங்க. ஏல, இந்தாங்க, மருந்து குடிங்க. நீ குடி பரணி. இது நானே தான் குடிக்கணுமா? நீ தான் குடிச்ச அவனை. உரைக்கும் சொல்லுதா அவளே? உரைச்சா என்ன? குடிச்சு காட்டுப்பா, குடி. அக்கா, நீ ஒரு மடக்க குடிய. எனக்கு இருக்கு, நீயே குடி. ஏடா பாக்யா, இந்தா, நீ வேணா குடிச்சு காட்டுட்டியா? இலே பாண்டி, இந்த ஆளு சமாளிக்கிறத பார்த்தா சம்முவன் சொல்றது உண்மை மாதிரி தான் தோணுதுல. அப்ப நீ குடிக்க மாட்டியா? நீர் தான் குடிச்சாகணும். சரியா, இந்தா நீ குடி. இந்தா மாமனாரே, அதுலதான் விஷம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? அப்ப நீ இதை குடிச்சு காட்டி. அப்பா, அதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, குடிங்கப்பா. குடி. பா, இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? இல்லண்ணா, நிச்சயமா இந்த ஆள் என்னமோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காரு. அதான் குடிக்க யோசிக்கிறாரு. இல்ல பரணி, நீ என்ன சொன்ன? உன் அப்பனை குடின்ற உடனே மூஞ்ச பார்த்தல, நல்லா பாரு என்ன முழிக்காருன்ட்டு. இப்ப தெரியுது உன் அப்பன் லட்சணம். அப்ப சண்முகம் சந்தேகப்பட்டது உண்மைதானப்பா? நீங்க இந்த மருந்துல விஷம் கலந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் ஒண்ணும் செய்யலையே. அப்ப எது குடிக்க மாட்டேங்கிறீரு? இது ஐயோ, இத நான் குடிக்கணும். அம்புட்டுதானா? நீ தான் குடி. செந்தூர் முருகா, சிவானி மேல முருகா, பழனியாண்டவா. அப்பா, சில்லறை இல்ல, காசு தான். மறந்து போயிட்ட பாரு. தேங்க்ஸ் பா. வீரா, பஸ் வந்துருச்சு பாரு. குரு, என்னாச்சு? அனுப்பியாச்சு மேடம். 2 பேர் ப்ளே பண்ண போறாங்க. அந்த வீரலட்சுமி மாட்ட தான் போறான். குட். உங்க ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி அனுப்பிட்டீங்களா? பக்காவா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கேன் மேடம். 1 மணி நேரத்துல நமக்கு வேண்டிய ரிசல்ட் வந்துடும். பஸ் கிளம்பிடுச்சா? இப்பதான் மேடம் கிளம்புது. சரி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ ஸ்டேஷன் வாசலுக்கு வந்துரு, நாங்க வந்துடுறேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஏங்க
என்னாச்சு? என்ன பண்ணுது? இல்ல பாத்தியா? இல்ல பாத்தியா நான் சொன்னேன் விஷம் வேலை செய்யுது பாத்தீங்களா நான் சொன்ன யாரும் நம்பலையே பாத்தீங்களா விஷம் வேலை செய்யுது என்னப்பாச்சு? கையை கொடுங்க. என்ன விஷம் கலந்துருக்கீங்கப்பா? என்ன ஆன்டிடோட் கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஐயோ, தான் வச்ச விஷத்தை தானே குடிச்சு இந்த மனுஷன் இப்படி அநியாயம் பண்ணுதாரே. ஐயா மா விடுமா, இந்த ஆளுக்கு கிடைச்ச சரியான தண்டனையா இருக்கட்டும். பரணி, எப்படியாவது என் தம்பியை காப்பாத்தடி. முதல்ல அப்பா வயித்தை கிளீன் பண்ணணுமா? மா, நீ சோப் பவுடரை கரைச்சு எடுத்துட்டு வா. சிவபாலா, நீ உடனே மெடிக்கலுக்கு போய் ஸ்டொமக் வாஷ் பண்ற ரப்பர் டியூப் போய் வாங்கிட்டு வா. போ, சீக்கிரம் போ. இல்ல எதுக்கு இப்ப நாளை காப்பாத்திக்கிட்டு விடல அப்படியே சாப்பிட்டேன். என் தங்கச்சி சாப்பிடுற மருந்துல விஷத்தை கலக்கினாலா? இல்லை, என்னல பண்ண போற? வயித்துக்குள்ள டியூபை விட்டு சோப் வாட்டர் போட்டு உள்ள இருக்கிற விஷத்தெல்லாம் வெளியில எடுக்கணுமா? மா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீ போட சீக்கிரம். அப்பா வேண்டாம்ல. இப்ப எதுக்கு அவசியமே இல்ல. அது இதுல விஷம் வச்சிருக்குன்னு இது அந்த வெறுப்பைய சொன்னா இவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கட்டுமேன்னு நான் இப்படி ஒரு நடிப்ப போட்டேன். வெறும்பையில எப்படி எப்படி என்னோட நடிப்பு. சும்மாதான் நடிச்சேன். இந்த அருக கை காலு எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். என்னங்க, நெசமாவே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அப்படி கரகம் பிடிச்சவள என் பேர குழந்தைக்கு நானே விஷம் வைப்பேனா? ஏதோ இந்த விரும்பைய சொல்றான்னா நீ நம்புத? டேய், இதெல்லாம் உன் கற்பனையாடா? இல்லை, உன் அப்பா அந்த கிழவியோட தனியா போய் ரகசியம் பேசுனதை நான் பார்த்தோம்ல. அந்த கிழவி கூட என் தம்பி பேசுனா உடனே விஷம் வச்சுட்டதா அர்த்தமா? உனக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது. இந்த வெறும் பேலுக்கு தான் உடம்பெல்லாம் விஷம், மனசெல்லாம் விஷம். நான் விஷம் வச்சேன்னு வாய்க்கூசாம சொல்லுறான். இப்ப உங்க மூஞ்சில நீங்க எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? இவன் பேச்ச கேட்டு அம்புட்டு பேரும் என்னைய போய் ஏதோ கொலகாரனை பாக்குற மாதிரியே பாத்தீல. சண்முகம், உண்மையிலேயே உனக்கு அறிவு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா எவ்வளவு ஆசையா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிச்சு, இதுல போய் இப்படி ஒரு குழப்பத்தை செஞ்சுட்டியே. ஏமாச்சா, உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, வயிற்று புள்ளக்காரி எப்படி பயந்து போய் நிக்கான்னு. எதையுமே ஆதாரம் இல்லாம சந்தேகப்படக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் மச்சான் அப்படி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க? இல்லை கோட்டிக்கார பையில, நல்லது நடக்கிற நேரத்துல இப்படி எல்லாரையும் கதற வச்சுட்டியே. என்னத்துக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? பாட்டி, இப்ப உடனே எசக்கிக்கு மருந்து கொடுங்க. எனக்கு பயமா இருக்குதா. சண்முகம் என்னென்னமோ சொல்றானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாதாத்த. நீ மருந்த குடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் மருமவ மருந்த குடிச்சிட்டு அவ சாப்பாடு சாப்பிடணும். வா அத்த, வந்து குடு. இலே சௌந்தரம், வழக்கமா நீதானே கலாட்டா பண்ணுவ. இன்னைக்கு இவன் கலாட்டா பண்ணி நல்லா வாங்கி கட்டிக்கிதான். அக்கா, நான் கூட மருந்து வச்சிடலான்னு தான் முதல்ல ரோசிச்சேன். நல்ல வேலை வைக்கல, அதனால ஏன் உசிறு தப்பிச்சிருச்சு.
ஏக்கா எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? துரைக்கு ராஸ்கல், பொம்பளை இடிக்கிறதுக்குனே பஸ்ல ஏறி வருவீங்களா? செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். நானும் பார்த்துட்டே இருக்கேன், இவ்வளவு சீட் இருக்கு, என் மேல உரசிட்டே இருக்க. யோ என்ன பிரச்சனை இங்க? இங்க வந்து நின்னதுக்கு இந்த அக்கா என்ன அடிக்கிறாங்க சார். யோ, மேல வந்து எரும மாடு மாதிரி உரசிட்டு நின்னா அடிக்காம என்ன கொஞ்சுவாங்களா? டேய், என்ன பட்ட பகல்ல ஈவ் டீசிங்கா? ஐயோ இல்லக்கா, டிக்கெட் எடுக்க தான் இங்க நின்னேங்கா. தப்பே பண்ணலனாலும் மன்னிப்பு கேளியா? அக்கா தெரியாம பண்ணிட்டேங்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் நான் போய் உட்காருங்க. ஹலோ ஹலோ உட்காருங்க உட்காருங்க. டிக்கெட் டிக்கெட். என்னாச்சுமா? என் செயினை காணோம். அம்மா இப்போ என்னமா உன் பிரச்சனை? ஐயோ, என் 1.5 பவுன் செயினை காணோங்க. ஐயோ, செயினை காணோமா? 1.5 பவுன் செயினை காணோமா? பேக்ல தான் வச்சிருந்தேன். எங்க போச்சுனே தெரியல. பாருமா. என்னமா சொல்றீங்க? 1.5 பவுன் செயினுங்க. வீட்டு கஷ்டத்துக்காக அடகு வைக்க கொண்டு போயிட்டு இருந்தேன். நீங்க நிச்சயமா பேக்ல தான் வச்சிருந்தீங்களா? ஆமாங்க, நான் பேக்ல தான் வச்சிருந்தேன். பஸ்ல ஏறும் போதும் பார்த்தேன், டிக்கெட் எடுக்கும் போதும் பார்த்தேன். அப்ப கூட இருந்துச்சு, இப்பதான் காணோம். ஐயோ அக்கா, என் மேல இருந்து பழி போட்டுறாதீங்க, நான் எதுவும் எடுக்கல. கண்டக்டர், நடு வழியில நிறுத்தினா திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. யாரும் வண்டியை விட்டு இறங்க கூடாது. நேரா வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. அம்மா நீ யாருமா? நீ? நான் ஒரு போலீஸ் எஸ்ஐ. வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்கன்னு சொல்றேன்ல. டிரைவர், வண்டி எந்த சாப்பிட நிப்பாட்டாதீங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. எல்லாம் போய் உட்காருங்க. நீங்க பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க செயின் கிடைச்சிரும். ஃபைல்லாம் சரியா எடுத்து வச்சாச்சா? ஆச்சுங்கய்யா, தேவையில்லாத ஃபைல் எல்லாம் வேற இடத்துக்கு மாத்தி வச்சிட்டேங்கய்யா. ஐயா, இந்த ஏடிஎஸ்பி மேடம் வந்ததும் வராததுமா நம்ம ஸ்டேஷனுக்கு எதுக்கு முதல்ல விசிட் பண்றாங்க? யாருக்கு தெரியும், எப்படியும் உள்ள வரத்தானே போறாங்க. இன்னைக்கே வந்தாதானே நமக்கும் வேலையெல்லாம் மிச்சம், பிரச்சனையும் சீக்கிரம் முடியும். என்ன ஓய், என்ன இது சார்? யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சட்டை பட்டனை திறந்து வச்சிருக்கீரு. அந்த ஏடிஎஸ்பி வந்ததும் முதல்ல இதைத்தான் பார்ப்பாங்க. சாரி சார். ட்ரெஸ் கோடு கரெக்டா இருக்கணும், எல்லா ரெக்கார்ட்ஸும் சுத்தமா இருக்கணும். சரிங்க சார். ரைட்டர் சார், அந்த பெல்ட்டை சரியா போடுங்க. சாரி சார். மேடம் வந்தா எவ்வளவு நேரம்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. 12 மணி ஆனா மேடம்க்கு சாப்பாடை கடையில போய் வாங்கணுமா இல்ல அவங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணுமான்னு கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் டீ காஃபி குடிப்பாங்களான்னு தெரியல, அவங்க கிட்ட கேட்டு அதை வாங்கி தர வேண்டியதும் உங்க பொறுப்பு தான். சரிங்க சார், பாத்துக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த ஃபைல்லாம் சரியா இருக்கான்னு நான் ஒரு தடவை பார்த்துருந்தேன். எப்படாது சர்வன், என்னையா ஸ்டேஷனுக்கு திடீர்னு பஸ் வருது? மேடம் தானே வரணும், பஸ் எதுக்கு வருது? ஒருவேளை மேடம் பஸ்ல வராங்களா? யோ, முதல்ல என்னன்னு போய் பாரியா. சரிங்க சார். ரைட்டர் சார், கூட போங்க. சரிங்க சார். வீரப்பாப்பா, என்ன இது ஸ்டேஷன் மாதிரி ஜாயின் பண்ண வந்துட்டீங்களோ? ஐயோ அண்ணா, பஸ்ல செயின் தெஃப்ட். யாரையும் இறங்க விடாம ஸ்டேஷனுக்கு பஸ்ஸை கொண்டு வந்திருக்கேன். யாரும் இறங்க வேணாம், எல்லாரும் உள்ளே இருங்க, செக் பண்ண அப்புறம் தான் இறங்கணும்.
எஸ்ஐ மேடம், ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே. இல்ல வீரா, மாமா. நீ எங்கல இங்க? மாமா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக என்னோட ஸ்டேஷனுக்கு புறப்பட்டேன். பஸ்ல செயின் தெஃப்ட் மாமா. யாரையும் இறங்க விடல. செக் பண்ணா செயின் கிடைச்சிரும் மாமா. அப்படித்தானே, பண்ணிருவோம். அப்படாதே ஐயா, செக் பண்ணிருங்க. லேடிஸை செக் பண்றதுக்கு லேடி கான்ஸ்டபிளை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரிங்க சார். சீக்கிரம் போய் மேடம் வர நேரம். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. சீக்கிரமா சர்ச் பண்ணி முடிங்க. சரிங்க சார். யாரோட செயினமா காணோம்? என்னோடது தான் சார். நீங்க வாங்க. வாமா. இவங்க செயின் தான் சார் மிஸ் ஆயிடுச்சு. யாரோடதுமா செயின்? என் செயின் தான் சார். கோதுமை செயின் டிசைன் சார். 12 கிராம். அந்த நகையோட ரசீது கூட வச்சிருக்கேன் சார். என்னது? வாங்கின ரசீதா? செயின் கூடவே அதையும் வச்சுட்டு அலைவீங்களா? இல்ல சார், அடகு வைக்க போயிட்டு இருக்கேன். கடையில கேட்டா காட்டணும்ல, அதனாலதான். சார்வால், கோதுமை டிசைன் செயின் 12 கிராம். அமிர்தா சார்வால், செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம் போய் மேடம் வர்றதுக்குள்ள அதை பைசல் பண்ணி ஆகணும். சரிங்க சார். பாருங்க சீக்கிரம். சரிங்க சார். இன்ஸ்பெக்டருடைய மாமா பொண்ணு. அதுக்காக இவங்க பேக்க செக் பண்ணாம விட்டுறணுமா? முப்படாது என்ன? இந்தாங்க, என்னோட பேக்கை செக் பண்ணுங்க. ஓ, நீதான் திருடியா?